வெல்கம் பேக் டு இனி ஒரு புது வீடியோ. ஹாய்ஸ் ஃபேமிலி. ஸோ பல நாளாக யோசிச்சுட்டு இருந்த ஒரு ட்ரீம் கண்டென்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி பண்ண போகிறோன்னு சொல்லலாம். நானும் பாமியும் சேர்ந்து வாங்கணும்னு சொல்லி நினச்சது. அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா ஐரா பிறந்தப்போ ஐராக்கு வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி நினச்சது. ஸோ இப்போது ஐராவும் ஓரளவுக்கு வளர்ந்துட்டா இது கரெக்டான டைம் சொல்லி நினைக்கிறேன். கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 200 கோழி 200 கலர் கோழிங்க பார்த்தீங்க அப்படின்னா வாங்க போகிறோம். ஆல்ரெடி நாங்கள் சொல்லி வச்சுருந்தோம் ஒரு அந்த அண்ணங்கிட்ட போய் வாங்கிட்டு 200 கோழி வளர்த்துவோமான்னு சொல்லி கேட்டால் தெரியாது, மேக்ஸிமம் எவ்வளோ முடியுமோ அதை வந்து வளர்த்துருவோம். பேலன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா திருப்பி கொடுத்துடலாம். அவங்க திருப்பி அந்த காசு தர வேண்டாம், எல்லா கோழியும் நான் கொடுத்துட்றேன், என்னால் எவ்வளோ கோழி வச்சுக்க முடியுமோ அதை நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு டீலிங்கை பார்த்தீங்க அப்படின்னா போட்டிருக்கோம். பட் அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா ரொம்ப கஷ்டப்படுறோம், நாங்கள் ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருக்கோம். கோழி எப்போவுமே ஃபுல்லாகவே இருக்கும், எவ்வளோ பேர் வாங்குவாங்கன்னு சொல்லி தெரியாது. சரி, இந்த மாதிரி ஒரு ஹெல்ப் நம்மளால் முடிஞ்சு நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளானு. போய் கோழி வாங்கிட்டு வருவோம். ஸோ கோழி வாங்கிட்டு வந்து நானே கோழியெல்லாம் வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு. நீ வாங்கியிருக்கியா சின்னதில்? நல்லா சின்னதில் ஒரு 7வது 8வது படிக்கிறப்போ வாங்கினது. அதுக்கப்புறம் இப்போ தான் வாங்க போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ கலர் கோழிங்க பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆர்டர் கொடுத்தோம், ஆனால் என்னென்ன கலர் வரப்போகுது அப்படின்னு சொல்லி தெரியல. மெஜாரிட்டியாக நம்ம பார்த்த எல்லா கலர்ஸுமே இருக்கும். எத்தனை பேர் கலர் கோழி குஞ்சு வளர்த்திருக்கீங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. எனக்கெல்லாம் அந்த சீசன் வந்தாலே வீட்டில் கண்டிப்பாக ஒரு 10 கோழி வாங்குவோம். அதுக்குன்னு ஒரு சீசன் இருக்கு. ஆமாம், இந்த மாதிரி கோழி வித்துட்டு வருவாங்க. 10 கோழி வாங்குவேன். அதில் பார்த்தீங்க அப்படின்னா 2 நாளில் 2 செத்து போயிடும், 4 நாளில் 2 செத்து போயிடும். கடைசியாக 1ஓ 2ஓ வந்துட்டு சர்வே ஆகும். நாம வாழணும்னா யாரை வேணாலும் எத்தனை பேரை வேணாலும் கொல்லலாம். நல்லா பெருசாகும், அதுக்கப்புறம் அறுத்து சாப்பிட்ருவோம். 10 ரூபாய் நான் வாங்குறப்போ வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்கினப்போ 1 ரூபாய்க்கு வந்துட்டு 2 கோழிடா ஹரி. ஆமாம், 50 பைசா ஒரு கோழி அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்துட்டு எப்படின்னா என்ன ரேட் சொல்றானுங்க, இப்போ வந்துட்டு 200 கோழி 2000 ரூபா. பேக் பெயின்லாம் சொல்றீங்க, அந்த கோழி வந்துச்சுன்னா ஒரு 10 கோழி அடிச்சு சூப் வச்சு குடிச்சிடலாம். ஐயோ, அதுவே முட்டை சைஸ்ல தான் இருக்கும், இத்தனூண்டு. காடை அந்த சைஸ்ல தான் இருக்கு. எனக்கு சூப் எல்லாம் பிடிக்காது. காடையை வந்துட்டு பொரிக்கிற மாதிரி இத முடியெல்லாம் இது பண்ணி விட்டுட்டு அப்படியே எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். எப்படிதான் மனசு வருதோ இப்படி எல்லாம் சொல்றதுக்கு. நீ சிக்கன் சாப்பிடுவீல? ஓ, அப்புறம் என்ன சொல்லு. அது சிக்கன், அது சிக்கனோட குட்டி. இது குட்டி இல்ல, இதுதான் பெருசாய் சிக்கனா மாறுது. இதுதான் சிக்கன் ஆகுதா? உனக்கு தெரியாதா? இதுதான் பிராய்லர் கோழி. இந்த கோழி இருக்குல்ல, இதுதான் பிராய்லர் கோழி. ஒயிட் கலர் கோழி நம்ம சாப்பிடுறோம்ல, ஆனா அதெல்லாம் நல்லா வளர்ந்து பெருசாகுது. இது மட்டும் எப்படி சாகுது? ஏன்னா வந்துட்டு இது கரெக்டான டெம்பரேச்சர்ல மெயின்டைன் பண்ணுவாங்க. நம்ம வீட்டுக்கு கொண்டு வரும்போது அதை மெயின்டைன் பண்றது இல்ல, அவ்வளவுதான் வித்தியாசம். வீட்டுல வெயில்ல வச்சிடலாம். மாறனுக்கு கிடைச்சா அவ்வளவுதான். மாறனுக்கு 2 கொடுப்போம், நம்ம லியோக்கு எலிசாக்கெல்லாம் 2 கொடுப்போம், நிக்கி 2.0க்கு 2 கொடுப்போம். அவங்க எல்லாம் பயந்து நம்ம ஒரு 10 சாப்பிடுவோம். மட்டும்தான் பேலன்ஸ் அந்த அண்ணனுக்கு கொடுத்து விட்டுறலாம். இந்த என்னது அது என்னமோன்னு சொல்லுவாங்கல்ல, பாப்கார்ன் சிக்கன் மாதிரி. ஆமா, இங்கதான் எங்கேயோ இருக்காங்கன்னு சொல்லி சொன்னா தம்பி தான் போய் பேசிட்டு வந்தது. பாப்போம். A few moments later. எல்லாம் நான் தொடுவேன். என்னது? கோழி எல்லாம் நான் தொட மாட்டேன், எனக்கு பயமா இருக்குடா தொடுறதுக்கு. நம்ம வண்டி எல்லாம் ரெடி பண்ணிட்டு வந்திருக்கோம் கோழி வைக்கிறதுக்காக. சாமி மடியிலே ஒரு 10 கோழி வச்சுக்கோ. ஐயோ, அந்த அண்ணா ரெடியா வச்சிருக்காரு. பார்த்து ஒரு 4 சின்ன பெட்டியில போட்டு வச்சிருக்காங்க. போவோம். ஆனா 200 கோழி தின்னு ஒரு 4 பெட்டியில அடங்கிருச்சாடா. வா. ஓகே, அந்த அண்ணா அங்கே வெயிட்டிங்கு. போவோம், நம்ம கோழி அங்கே ரெடியாக இருக்குது. ஏறியா மம்மி? கோழி ஈட்டிங் சேலஞ்ச் பண்ணுவோமா? உயிரோட நான் எந்த சோம்பியா தான் அப்படி சாப்பிடுவேன். கோழி பிடிக்கிற சேலஞ்ச் ஓகேவா? வாத்து வச்சிருக்காரு மம்மி இவரு. ஆமா, அதான் நேற்று சொல்லியிருந்தாரா? 200 கோழி நிறைய ஒரு நினைச்சேன், 4 பெட்டியில் அடங்கிச்சா? அண்ணன் என்னங்கன்னு சொல்லி அசால்ட்டா சொல்றாரு, எப்படி என்றது? என்ன இது கையில படுமா இந்த கலரு? ஓகே ஓகே, அதுவும் நல்லா இருக்குல்ல. இதுல எவ்வளவு இருக்கு? அந்த கருப்பு குட்டி மட்டும் நம்ம வாங்கி வளர்த்திடலாம். எது வளர்த்தினாலும் கடைசியா அந்த பிராய்லர் கோழி வெள்ளை கோழி இருக்குல்ல, அதுவாதான் ஆகும். அதான் வளர்ந்துட்டு நம்ம கடையில கொண்டு போய் வித்துடலாம். அது வளரவே லியோ முடிச்சு தள்ளிடுவான். அதை இல்லடா,
இதெல்லாம் அதுக்கு கீழே இருக்கிறது. இது நல்லா கடிக்கும் பாமி. நீ ஐரா எவ்வளவு கடி வாங்க போறன்னு மட்டும் பாத்துக்கோ. இது கீழே இதெல்லாம் நாட்டுக்கோழி. எல்லாம் ஓடி வருதுங்க பாரு. அவர் எப்படி எடுத்தாரு பாத்தீங்கள? இப்படி எடுத்தாரு. டேய் அப்படிதான் எடுக்கணுமா? எனக்கு நீங்க எடு பாப்போம். எனக்கு பயமா இருக்கு. கை காட்டு, கை காட்டு. நீ உனக்கு கையில உட்கார வைக்கிறதுக்கே நான் ட்ரைனிங் எடுக்கணும் போல இருக்கு. அது ஒரு மாதிரி போசுது. நல்லா இருக்கும் அது. நம்மள அப்படியே லைட்டா கடிக்கும் அது கடிக்கிறது. இதுல 200 கோழி இருக்குமா? இருக்கு. இருக்கும்ல. கப்பால போட்டனால தான் அடக்கி அடக்கி இருக்கனால தான் தெரியல. அது ஃப்ரீயா இருக்குல்ல. கடிக்குமா அது? கடிக்காது பம்மி. அது உள்ள ஒண்ணுமே இல்ல. வாயில ஒண்ணுமே இருக்காது. பல்லு இருக்காது, ஒண்ணும் இருக்காது. அது நல்லா கொத்து கஷ்டமா. பாரு காக்கா எல்லாம் சுத்தி நிக்குது பாரு. நசிக்கிற அப்படியே. ஐயோ குடு. ஒரு கோழியை பாதுகாக்க எவ்வளவு பாது. இனி எவ்வளவு காக்கா வரும் தெரியுமா நம்ம வீட்டுக்கு? நீ இந்த கோழியை நம்ம ஐராக்கிட்ட இருந்து நசுக்கிறதுல இருந்து பாதுகாக்கிறதுக்கு நம்ம எவ்வளவு கஷ்டப்படணும். ஃபர்ஸ்ட் ஐரா வந்து இதை பார்த்தோன்னே என்ன மாதிரி ரியாக்ட் பண்ண போறோம்னு சொல்லி தெரியல. அதை பார்க்கறதுக்கு நாங்க வந்துட்டு பயங்கர ஆவலா காத்துட்டு இருக்கோம். பார்ப்போம். நம்ம இந்த 4 பெட்டி அதுக்கப்புறமா இதையும் வாங்க போறோம். ஃபுல்லா வாங்க போறோம். பிளாக் கலர்ல இருக்கிறனால அது மட்டும் போதும். அது மட்டும் போதும். வாங்கிட்டு நமக்கு இப்போ எல்லாத்துலேயும் ஒவ்வொரு கலரில் ஒவ்வொன்று வச்சுட்டு பேலன்ஸ் வந்துட்டு கொடுத்துடலாம். நமக்கு வந்துட்டு அமௌண்ட் வேண்டாம் அப்படின்னு சொல்லிடலாம். ஹரிக்கு வேணா ஹரி கொடுத்து. ஹரி வேணா ஹரி எடுத்துக்கோ. மதுரையிலேருந்து வந்திருக்காங்க இதை சேல் பண்ணுறதுக்காக. ஸ்மெல் இல்லை? பயங்கர ஸ்மெல் வரும். என்னமோ சொன்னது இவனை அவனேன்ட்டு அக்கா கொடுக்கலான்னு கொஞ்சம் கோழி. என்னாச்சு? இப்போ இதெல்லாம் நம்ம காரில் வச்சு எடுத்துகிட்டு போக போகிறோமே. இந்த டாக் வருது பாரு. அவன் பார்க்குறான். இது நேற்று தான் கலர் போட்டிருக்காங்க. தம்பி வந்து சொன்னவனே தெரியுதா? உள்ள ரெட் கலர் போட்டு இப்படி உருட்டி எடுத்திருக்காரு போல இருக்கு. நம்மள அந்த மாதிரி கலர் பண்ண எப்படி இருக்கும்? ஹரி வேணா கூட்டு மஞ்சள் கலர் ஆக்கி விடலாமா? கலர் போட்டு தானே வந்த ஒரு டைம் ப்ளூ கலர். அதான் பாத்துக்கோ. அந்த மாதிரி கஷ்டப்பட்டிருக்கானே. கலர் அடிச்சிடலாம் தலையில. ஹரிக்கு எல்லோ வேண்டாம். ஒரு பச்சை கலர் அடிச்சிடலாம். ஓகே நீ இந்த மாதிரி இருக்கும். நீ ரெட். 10 seconds later. அங்க போனோடனே அங்க ஃப்ரீ ஆக்கிடுவோம். நான் வண்டி கொண்டு வந்து இங்க நிப்பாட்டுறேன். இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணிட்டு கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். 200 கோழிக்கு. அப்படிங்க இதுக்கு மேல இப்படி கூட வச்சிடலாம்ல. மெதுவாக தான் போவோம். எவ்வளோண்ணா? எவ்வளோ? 2000 சொன்னாங்க. 200. எவ்வளோ சொல்லுங்க? 3500 போட்டுருக்காரு. 2500. ரொக்கமே கிடையாது. சரி எங்களால் முடிஞ்சது. ஓகேவா? நீங்கள் நான் அவங்க முடிச்சதுக்கு அப்புறமா கூப்பிடுறேன். மத்தியானத்துக்கு மேலே தான் கூப்பிடுவேன். கீச் 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 கீச்சின்னு சத்தம். ஓகே. ஸோ நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். கோழிங்கெல்லாம் வந்துட்டு இங்கே எவ்வளோ உயிரோடு இருக்குது எவ்வளோ செத்துச்சுன்னு தெரியல. ஸ்லோவாக தான் வந்தோம். ஃபுல்லாக இருக்குது. நம்ம அப்படியே ஃபுல்லாக டிக்கியில் போட்டு வரணும்னு சொல்லி யோசிச்சது. அதோட போட்டு பார்த்துருவோமா இப்போ டிக்கியில்? வேண்டாம். ஸோ இந்த இடத்த வந்து நம்ம ரெடி பண்ணுவோம். சரியா? அந்த அட்டை வச்சு கட் பண்ணி ஃபுல்லாக வச்சு ரெடி பண்ணுவோம். ஸோ ரெடி பண்ணிவிட்டு ஐராவை அதுக்கப்புறம் கூப்பிட்டு ஐரா காட்டுவோம். ஓகேவா? சவுண்டு முதல்ல இவனும் கூப்பிட்டு காட்டுவோம். இரு வாடா ஏன் ராசாமணி. ஜிஞ்சர். இது ஜிஞ்சர்.
இந்த இவதான் சாப்பிட்டுருங்க எல்லாம் சேர்ந்து இவனை சாப்பிட்டுருங்க. ஆனால் நம்ம வீட்டில் இருக்கிற பூனைக்கு பால் திருட தெரியாது. சரி வா ஐரம்மா வரேன் வரேன் வா என்னாச்சு ஐயடா என்னாச்சு? ஐராக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. பாப்போமா பாப்போம். பார்க்கலாமா? என்ன சத்தம் கிச்சு கிச்சு கிச்சுன்னு உங்களுக்கு கேக்குதா சத்தம்? என்ன சத்தம் தெரியலையா? இப்ப தெரியும் பாரு.